இந்து மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் 25,000க்கும் மேற்பட்ட இடங்களிலே விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிகவும் சிறப்பாக விநாயகர் விழா நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் கோவை கிழக்கு மாவட்டம் கீழமேடு பகுதியை தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய 40க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இன்றைக்கு விசர்ஜன ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசர்ஜன ஊர்வலத்திலே மிக முக்கியமான தீர்மானம், இந்துக்கள் 100% வாக்களிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் 100% வாக்களிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மத தலைமை சர்ச்சுகளிலே சொல்வதை கேட்டு அவர்களும் 100% வாக்களிக்கிறார்கள். ஆனால் வாக்குப்பதிவு என்பது 60-70%, அதிகபட்சமாக போனால் 75% தான் வருது. மீது 25% வாக்களிக்காதவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். இந்துக்களுக்கு அந்த அரசியல் உணர்வு, இந்த நாட்டினுடைய தேர்தலிலே பங்கெடுத்து இந்துக்கள் முதல்ல வாக்களிக்கணும். நம்முடைய இந்துக்களுடைய இறை நம்பிக்கை, பண்பாடு, கலாச்சாரம், தேசம் இவற்றை கருத்திலே கொண்டு இதற்கு யார் நன்மை செய்வார்களோ அந்த கண்ணோட்டத்திலே வாக்களிக்கணும். இந்த வாக்குக்கு பணம் கொடுத்தல், தேர்தலில் பணப்புழக்கம், இதெல்லாம் ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கி கொண்டிருக்கிறது. அதனால ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றக்கூடிய இந்த வாக்குக்கு பணம் கொடுத்தல் அது வரக்கூடிய 2026 தேர்தலில் இருக்கக்கூடாது. முஸ்லீம்களுடைய ஓட்டை விலை கொடுத்து வாங்க முடியாது, வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்க முடியாது. கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை விலை கொடுத்து வாங்க முடியாது, அவங்க மத தலைவர்கிட்ட பேசி தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்துக்களுடைய ஓட்டை மட்டும்தான் விலை கொடுத்து அரசியல் கட்சியை வாங்குகிறார்கள். சில பேர் கட்சி உணர்வில் வாக்களிக்கிறார்கள், சில பேர் ஜாதி உணர்வில் வாக்களிக்கிறார்கள், அல்லது சில பேர் ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. யார் நம்முடைய இந்து தர்மத்திற்கு, இந்து கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இந்து ஒற்றுமை விழாவாக, இந்து வாக்காளர் விழிப்புணர்வு விழாவாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிலே ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்காக, குறிப்பாக ஆபரேஷன் சிந்து வெற்றி விழாவாக நாம் இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறோம். அதே போல நம்முடைய தேசத்தினுடைய இன்றைக்கு புகழை உயர்த்தி இருக்கக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானிகள், அவங்க நிலவில் போய் நம்முடைய ராக்கெட்டை, நம்முடைய விண்கலத்தை அங்கே நிலவனுடைய தெற்கு பகுதியில் நாம் லேண்ட் பண்ணி சிவசக்தி பாயிண்ட் அதை உருவாக்கிட்டோம். இப்போ அதை இன்னும் மேம்படுத்தக்கூடிய வகையில் ககன்யான் திட்டம், அதில் பல சோதனைகளை நடத்தி இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள். பல்வேறு விதமான விண்கலங்களை விண்ணிலே செலுத்தி நம்முடைய விண்வெளியிலேயே இந்தியாவுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய இராணுவத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் DRDO விஞ்ஞானிகள் 5000 மைல் 6000 மைல் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நம்முடைய சொந்த தொழில்நுட்பத்திலே தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாரத நாடு வல்லரசாக நல்லரசாக வருவது கண்டு இன்றைக்கு அமெரிக்க அரசு, குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப், நம்ம நாட்டு மேலே மிகப்பெரிய வரி விதிப்பை, நம்முடைய இந்திய பொருளாதாரத்தை டெட் எக்கனாமி என்று வர்ணித்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து வருகிறார். அதை முறியடிக்கக்கூடிய வகையிலே அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணிப்போம், தமிழகத்திலே அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்போம், இங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து இங்கே வரக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் நாம அதிகமாக வரி விதிக்கணும். நம்முடைய தொழில்துறையினர் அவர்களுக்கு இதற்கான மாற்று ஏற்பாடுகளை இப்போ பார்த்தீங்கன்னா பருத்திக்கு முழுமையாக வரி விலக்கு கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. உலகம் முழுக்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் செய்து நம்முடைய வியாபாரங்களை, மேலும் அமெரிக்கா மட்டும்தான் உலகில் பல நாடுகள் இருக்கு, அங்கெல்லாம் நம்முடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்போம் என்பது நம்முடைய இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவிலே முக்கியமான செய்தி. அதற்கு அடுத்ததாக நம்முடைய வரக்கூடிய 2026 தேர்தலிலே இந்த ஜோசப் விஜய் கட்சி ரசிகர்களுடைய ரத்தத்தை உரிந்து, கொஞ்சம் கூட அவங்களுக்கு ரசிகர் நலன் அக்கறையே கிடையாது. அவங்க முழுக்க பாருங்க, அந்த ரசிகர்களை அவங்க உழைச்சி சம்பாதிச்ச காசை அவங்க அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்கி, அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க, அந்த சினிமா நடிகர் அவங்கெல்லாம் பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரசிகர்களெல்லாம் ஏமாற்றக்கூடிய வகையில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதை பாரத பிரதமர் ஒரு அரசியலை நடத்தி ரசிகர் மன்றங்கள் அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் இந்துக்கள் தான்.
எந்த முஸ்லீம் இளைஞனும் ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. கிறிஸ்துவ இளைஞர்கள் அவங்க மத தலைவர்கள் சொல்கிறத கேட்குறாங்க. இது வந்து இந்த ஜோசப் விஜய் கட்சிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கிறது. அதில் நம்முடைய இளைஞர்கள் வரியாகக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய செபஸ்டியன் சைமன் அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா மாடுகளுக்கு மாநாடுனாரு. உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பசுமாட்டை பாதுகாக்கிறது தான் இந்து தர்மம், மாடுகளை பராமரிக்கிறது தான் இந்து தர்மம், இதெல்லாம் எங்கள் கொள்கை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ரெட்டை வேடம் போடுறாரு, மாடுகளை திம்போங்கிறது. இப்போது நம்ம சத்குரு ஜக்கி வாசுதேவ் நாங்கள் மரங்கள் நம்முடைய நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்து. இப்போ வந்து மரங்களுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறாரு. இதெல்லாம் முழுக்க முழுக்க வெளிநாட்டு NGOக்கள் அவங்களுடைய பிரச்சாரத்தை இங்கே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாமே சனாதன கொள்கை தான். அதை இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மக்களை ஏமாத்துறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் அவருடைய இன்னொரு முகம் என்ன, நாம் தமிழர்னு சொல்லிக்கிட்டு கோபியில் குண்டு வைத்த பாட்சா அவரை போய் அப்பான்னு கூப்பிடுறாரு. அது மட்டுமல்ல, நம்முடைய காவல்துறை அதிகாரிகளை கொலை செய்த வெள்ளையப்பன், ஆதித்தர் ரமேஷை கொலை செய்த கொடிய பயங்கரவாதிகளை அவங்களாம் முஸ்லீம் கைதிகளை அவங்க விடுதலை பண்ணணும்னு சனாதனத்தை ஒழிப்போம் இப்படியெல்லாம் வந்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த ரெண்டு கட்சிகள் ஓட்டுக்களை சிதறடிக்கும் நோக்கத்தோடு அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும், ஓட்டுக்களை சிதறடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படுகின்றன. இந்த ரெண்டு கட்சியையும் இந்து இளைஞர்கள் தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வு ஏற்படும். தமிழக அரசுக்கு என்ன கண்டனம்னா, இங்கே இருந்து ஆக்ஸ்போர்டு போய் ஏங்க ஆக்ஸ்போர்ட்டில் போய் எதுக்கு ஈவேரா படம், நீ அண்ணாதுரை கட்சியா யார் கட்சி? அதாவது நம்முடைய முக ஸ்டாலினுடைய அரசாங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து முழுக்க கிறிஸ்துவ மிஷனரிகளால் இயக்கப்படுது. இந்து சமயத்துக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆக்ஸ்போர்டுக்கு இந்த ஈவேரா படத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அது மட்டும் இல்லை, எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்றாரு. கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து, ரம்ஜானுக்கு வாழ்த்து, ஏன் விநாயகருக்கு வாழ்த்து? அநியாயமாக இருக்குது. கேட்டால் எல்லோருக்குமான அரசு. இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. நிச்சயமாக இந்த ஆட்சி இந்து விரோத செயல்பாடுகளுக்காக இருக்கும்.